அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நெருக்கமான சொந்த பந்தங்களை அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருக்கிறான். தாய் வழி சொந்தம், தந்தை வழி சொந்தம், அதே போன்று நம்முடைய பெண்களை கொடுத்த வகையிலே, எடுத்த வகையிலே சம்பந்தி முறை சொந்தம் என்று ஏகப்பட்ட சொந்தம் பந்தங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் பரக்கத்தா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நன்மையான விஷயத்திற்கு வருகிறார்கள், நிக்காவுக்கு வருகிறார்கள், திருமணத்துக்கு வருகிறார்கள், அதே போன்று ஜனாசாவுக்கு வருகிறார்கள், கலந்து கொள்கிறார்கள். நாம் அவருடைய ஜனாசாவுக்கு போகிறோம். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமாக மார்க்கத்தில் கருதப்படுகிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லைஸல் முஃமின் அல்லதி யஷ்பஉ வ ஜாருஹு ஜாயிஉன். இப்ப நபிகளார் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே அண்டை வீட்டார் பசித்திருக்க வயிறு நிரம்ப சாப்பிடுகின்ற மனிதன் நம்மை சார்ந்தவன் அல்ல. பக்கத்து வீட்டுல பசியோடு இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லை, கஷ்டப்படுறாங்க. அந்த சூழலில் நம்முடைய வீட்டில் வயிறு நிரம்ப சாப்பிடுவது முஸ்லிமுக்கு அழகல்ல என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். எனவே அண்டை வீட்டாருடைய அந்த கஷ்டங்களை தெரிந்து, அவருடைய சூழல்களை தெரிந்து, அவருடைய மாவுகளை தெரிந்து அவருக்கு உதவிகளை செய்வது கடமை என்பதாக நபிகளார் பதிவு செய்கிறார்கள். சொந்தம் பந்தங்களையும் கண்காணிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அதைவிட முக்கியமாக நமக்கு அருகில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாரை கவனிக்க வேண்டும், அண்டை வீட்டாரை சங்கை செய்ய வேண்டும், அண்டை வீட்டாரை கவனிக்க வேண்டும். கவனிக்கின்ற, கண்ணியம் செய்கின்ற, பசிகளை போக்கின தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.